செல்வங்களே, காலை வணக்கங்கள். தாத்தா, எங்கே தாத்தா இருக்கிறீங்க? எங்கே வீட்டில் தான் இருக்கிறேன். என்ன தாத்தா விஷயம்? ஒரு குழந்தை என்னை பார்த்து கேட்டது, தாத்தா, இந்த நாள் காலையில், ஆமாம், இந்த நாள் காலையில் என்ன விஷயம்? இல்லை தாத்தா, இந்த நாளில் நம்ம எது விஷயத்தில் நம்ம அதிகமாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் தாத்தா. செல்வங்களே, இந்த நாளை மட்டுமல்ல, எந்த நாளாக இருந்தாலும் சரி, நாம் அதிகபட்சமாக ஆண்டவனை, நம்மை படைத்தவனை பற்றி நாம் நினைக்க வேண்டும். அவருடைய அற்புதங்களை, அவர் நமக்கு செய்து வந்த சகல நன்மைகளையும் பற்றி நாம் நினைத்து அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை போற்ற வேண்டும் என்று கூட சொல்ல விரும்பவில்லை. நம்மை படைத்தது, நம்மை ஏன் படைத்தார் இறைவன், நம்மை ஏன் படைத்தார் என்று நாம் நினைத்து பார்த்தால், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவரை தோத்தரிக்க வேண்டும், அவருக்காக நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் தான் கடவுள் நம்மை எல்லாம் படைத்தார். செல்வங்களே, நமது தேவைகளை அவர் அறிவார். அவர் அறிந்து கொண்டிருக்கும்போது அவரிடம் நாம் நமது தேவைகளை பற்றி கேட்க வேண்டியதே இல்லை. நம் தேவைகளை எல்லாம் அவர் கொடுத்து விட்டார். அதை நாம் பெறுவது தான் நமது வேலை. அதுவும் தானாகவே நம்ம வந்து சேரும். அவருடைய அதிசயங்களை பற்றி நாம் நினைக்க வேண்டும். சொல்வார்கள், உலகத்திலே எத்தனை அதிசயங்கள் இருக்கிறது. 7 அதிசயங்கள் இருக்கிறது, 8 அதிசயங்கள் இருக்கிறது என்று. உலக அதிசயங்கள். ஆமாம் தாத்தா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் தாத்தா, 7-8 அதிசயங்கள் இருக்கிறது என்று. ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு பெண்ணும் ஆணும் பாடிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு ஒவ்வொரு அதிசயங்கள் இருக்கிற இடத்திற்கெல்லாம் போய்கொண்டு அவர்கள் அந்த இடத்தை காட்டி கொண்டிருந்தார்கள். பல அதிசயங்கள். என்ன அதிசயம் அது நினைத்து பார்க்கிறது. என்ன அதிசயங்கள்? தாஜ்மஹால், இந்த சைனா வால், இந்த மாதிரி ஒரு 6-7 அதிசயங்கள் இருப்பதாக அவர்கள் காட்டினார்கள். என் செல்வங்களே, 7 அதிசயங்களா? அவர் படைத்தது எல்லாமே அதிசயம். அவர் படைத்த ஒவ்வொன்றுமே அதிசயம். நம்மை படைத்திருக்கிறாரே, என்னுடைய உடல் அமைப்பு நினைத்து பாருங்கள், அதிசயம்.
அதிசயத்திலும் அதிசயம். அதே போலத்தான் அவருடைய படைப்புகளை எல்லாம் அனைத்துமே அதிசயம். உலகத்திலே நாம் காணப்படும் அனைத்துமே அதிசயம். மிருகங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், மரங்களை பாருங்கள், பூச்செடிகளை பாருங்கள், அதில் பூக்கும் பூக்களை பாருங்கள், மரத்தை பாருங்கள், அதில் விடும் பழங்களை பாருங்கள், அந்த பழத்தை ருசித்து பாருங்கள். மாம்பழம், பலாப்பழம், சப்போட்டா, ஆப்பிள். அதே போல் தான் மலர்கள், ரோஜா மலர்கள், மல்லிகை, கனகாமரம், தாழம்பூ, காற்று, தண்ணீர், நெருப்பு, ஆகாயம், பூமியை பாருங்கள். பூமிக்குள்ளே என்னென்ன இருக்கிறது தெரியுமா? நமக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, இந்த மாதிரி அவர் படித்தது அனைத்துமே அதிசயமா. 6, 7, 8, 9, 10 அதிசயங்கள் இல்லை. அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்முடைய நேரத்தை இவைகளெல்லாம் படைத்த இறைவனை பற்றி நாம் நினைக்க வேண்டும். நினைக்கத்தான் முடியும். அவரை பார்க்க முடியாது. அவர் கண்ணுக்கு காணப்படுவதில்லை. ஆனால் எனக்கு எனக்கு அவர் முகத்தை காண்பித்தார். என்னுடைய வீட்டிற்கு வந்தார். அதிகாலை நான் மிகவும் சோர்ந்து இருந்தேன், பசியாக இருந்தேன், சிறிதளவு நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அந்த சமயத்தில் நான் பசியாக இருந்தேன். ஆகாரம், உணவு எனக்கு எதிரிலே ஒரு மேசை மேலே இருந்தது. அதை நான் போய் எழுந்து நடந்து போய் அதை எடுத்து சாப்பிடவும் எனக்கு சக்தி இல்லை. மிகவும் களைப்பாக இருந்தேன். அதுவும் விடிய காலை 4 மணி இருக்கும். அப்போது வீட்டுக்குள்ளே மனைவி, என் மனைவியை தவிர பாக்கியம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த சமயத்தில் ஒரு அழகான ஆண்மகன் வந்து என்னை தூக்கினார். என்னை படுக்கையிலிருந்து தூக்கினார். என்னை அமர வைத்தார். எனக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்தார். நான் சாப்பிட்டேன். என்னடா இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்திலே, வலுவிழந்து இருக்கும் இந்த நேரத்திலே யார் என்னை வந்து தூக்குகிறார்கள்? யார் இது? ஒருவேளை கடவுளாக இருக்குமா? வீட்டுக்குள்ளே இவர் யார்? வீடு போட்டிருக்கிறது, தாப்பால் போட்டு இருக்கிறது. காலையிலே இவர் யார் இந்த மனிதன் சொல்லிட்டு அவரை ஆசையாக நான் அவரை கட்டிப்பிடித்தேன். என் கைக்கு அக்கடைக்கவில்லை அவர். ஆனால் அதே உருவம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னால் அவரை கட்டிப்பிடிக்க முடியவில்லை. ஒரு ஆவியாக இருந்தார். அவர் உடலுக்குள்ளே என் கை போகிறது, வருகிறது. ஆனால் அவரை என்னால் பிடிக்க முடியவில்லை. அந்த மாதிரி நான் கடவுளை நான் கண்டேன். இஸ்ராயேலே, அப்படிப்பட்ட கடவுளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். நம் நாள் முழுவதையும் அவருக்காக செலவழிக்கலாம். நேரம் குறைந்து விடாது. நேரம் காலம் வந்து கொண்டே இருக்கும். அவரை நினைத்து கொண்டே இருக்கலாம். நமக்கு கொடுத்த உணவை பற்றி நாம் நினைக்கலாம்.
பசிக்கு உணவு, எஸ், குடிக்க தண்ணீர், பயன்படுத்த நெருப்பு, ஏன் நாம் சுவாசிப்பதற்கு காற்று. இவைகளுக்கு இந்த பக்கம் சுவாசிப்பதற்கு, உண்பதற்கு, பார்ப்பதற்கு, சிந்திப்பதற்கு எல்லாம் நம்மை படைத்திருக்கிறார். நம்மை படைத்து இத்தனை குணாதிசயங்களை நமது உடம்பிலே கொடுத்திருக்கிறார். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கின்றீர்கள், நான் பார்க்கிறேன், எனக்கு காணப்படுகிறது அழகான ஒளி, வாய்ஸ், சப்தம் காதுக்குள்ளே கிடைக்கிறது. அழகான வாசனை என் மூக்கிலே வருகிறது போகிறது. பலவிதமான நறுமணங்களை என்னால் சுவாசிக்க முடிகிறது. ஒரு பொருளை, ஒரு உணவை கடித்து சாப்பிடுவதற்கு வாய் இருக்கிறது, பல் இருக்கிறது, ருசி பார்ப்பதற்கு நாக்கு இருக்கிறது. இத்தனையும் அதிசயங்கள் இல்லையா? அந்த 7 அதிசயங்கள் தானே பெரியது. அப்படி இருக்கும்போது இவைகளையெல்லாம் நம்மை படைத்த பரமபிதாவை நாம் நினைப்பதிலேயே நமது நேரத்தை கழிக்கலாம். எப்போது நாம் அவரோடு நமது நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறோமோ அவர் நமது மீது ரொம்ப ஆசைப்படுவார். என் மகன், நான் படைத்த குழந்தை என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறது, என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தையை விசேஷமாக நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்மை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டீர்களே, இந்த நாளை நான் எப்படி கழிக்க வேண்டும் என்று கேட்டீர்களே, அவரை பற்றி சிந்திப்பதிலே நாம் கழிப்போம். சரி சொல்வாங்களே, சரி சொல்வாங்களே. இப்போது மணி 4:30 காலை. ஓகே, குட் மார்னிங் சொல்லட்டுமா? ஓகே, குட் மார்னிங். வாங்க தாத்தா, வெளிச்சத்துக்கு வாங்க தாத்தா.